ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ராய்கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. அதாவது நீங்கள் வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணால் போதும் அப்படிங்கிற அறிவிப்பு தான். இப்படிப்பட்ட ரீசார்ஜ் திட்டங்கள் வர்ற பட்சத்தில் ஏழை மக்களுக்கு இது ரொம்பவும் பயனுள்ள திட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் நெட்வொர்க்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ராய் சொன்னபடி நாங்கள் கேட்குறோம், அதாவது உங்களுக்கு வாய்ஸ் காலும் எஸ்எம்எஸ் மட்டும்தானே வேணும், அதுக்கான திட்டங்கள் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சில ரீசார்ஜ் திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் பார்த்தோம்னா சாதாரண ஏழை மக்களுக்கு இது ஒரு பொருந்தாத திட்டம் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே இருந்த திட்டங்களில் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து ஒரு 51 ரூபா, 21 ரூபா, 49 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதில் உள்ள டேட்டாவையும் வேலிடிட்டி இது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதாவது குறைச்சிட்டாங்க. சிட்டிலெலாம் பார்த்தோம்னா மாத வருமானம் 15,000 20,000ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற பொருளாதாரம், வீட்டு வாடகை இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே உள்ள சூழ்நிலைக்கு அந்த சம்பளம் கரெக்டாக தான் இருக்கும். 15,000லேருந்து 20,000 சம்பளம் வாங்கல ஒரு மனுஷனால் கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபா தான் மிச்சம் பண்ண முடியும். அதுவே அது ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லுவேன். அதுவும் எங்களை மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கும் 12 மணி நேரம் கடையிலையோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டோர்லேயோ நின்றுக்கிட்டே இருக்கணும். இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இந்த 10,000 ரூபா பார்த்தோம்னா இதில் தான் மருத்துவ செலவு, கல்வி செலவு, இன்னும் எல்லா செலவையும் இதில் தான் பார்த்துக்கணும். இதில் எங்கே அவங்க சேவிங் பண்ணுறது? இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ட்ராய்கிட்டேருந்து இந்த வந்த உத்தரவு ஏற்கனவே இருந்த மாதிரி பழைய ரீசார்ஜ் திட்டங்கள் ஏதாவது ஒன்றாவது வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி எதுவுமே வரல. சாதாரண ஒரு ஏழ்மையான ஆள் ஒரு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் போதும், அதில் இருக்கிற 7 ரூபாயை வச்சு ஒரு மாதத்துக்கு ஓட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட ரீசார்ஜ் திட்டம் இன்னும் எப்பயும் வரப்போகிறது இல்லைன்னு நல்லாவே தெரியுது. ட்ராய் என்ன தான் உத்தரவு போட்டிருந்தாலும் நீங்கள் வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ் வேணும்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வலுக்கட்டாயமாக 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். நீங்கள் கேட்கலாம், ஒரு மாதத்துக்கு 200 தானே ஆகுது, அப்போ வருஷத்துக்கு ஒரு 2,000 2,200 தான் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சாதாரண ஒரு ஏழ்மையான ஆளால் ஒரு 2,000 ரூபா முழுசாக ஒரே நேரத்தில் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது கஷ்டப்படுற உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா பிஎஸ்என்எல், அதாவது ஏழைகளின் நண்பன் பிஎஸ்என்எல்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட மட்டும்தான் ரொம்ப கம்மியான ரீசார்ஜ் திட்டங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் குறைஞ்சபட்சம் 107 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலே போதும், உங்களுக்கு 200 நிமிஷம் வாய்ஸ் கால் கொடுத்துருப்பாங்க. எஸ்எம்எஸ் பதில் கிடைக்காது. மேற்கொண்டு ஒரு 10 ரூபா போட்டிங்கன்னா இந்த எஸ்எம்எஸும் இருக்கிற மாதிரி நீங்கள் திட்டங்களை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். பிஎஸ்என்எல்கிட்ட ரீசார்ஜ் திட்டங்கள் குறைவாக இருந்தாலும் அவங்கள்ட்டையும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதாவது கவரேஜ், எங்கே போனாலும் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ட்ராயோட உத்தரப்படி வாய்ஸ் காலுக்கும் எஸ்எம்எஸுக்கும் பிளானை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எல்லாம் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் வரலன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து டேட்டாவை கொடுத்தா வேலிடிட்டியை குறைக்கிறது, வேலிடிட்டியை கூட்டினா டேட்டாவை ரிமூவ் பண்ணுறது, இப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு சந்தானம் காமெடியில் வர்ற மாதிரி இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.